என் மகன் அற்புதமா சொல்லியிருக்காரு ஐயா. அப்படிப்பட்ட ஐயா நமக்காக 6 வருஷம் தவம் மட்டும் இல்லை, இன்றளவும் என்ன செய்யறார்? தவம் போல இருக்கிறார். காரணம் என்ன? நாம ஐயா பெற்ற சிறப்பை நாமும் பெற வேண்டும். ஐயா சொல்வார், நம்முடைய வாழ்வு மக்களுடைய வாழ்வு ஒன்று போல வச்சு ஆள போறேன். இப்ப அவருக்கு ஒரு இடம், நமக்கு ஒரு இடம்னு பேதமே இல்லை. தகப்பை எப்படி பிள்ளைக்கு பாரபட்சம் வைப்பாரானா வைக்க மாட்டார் இல்லையா? அதனால ஐயா சொல்றார், நான் பெற்ற பேரை என் மக்கள் எல்லாம் என்ன செய்யணும்? பெறணும் என்பதற்காக தான் ஐயா இனி ஒருக்க வர்றேன்னு சொல்லார். எதுக்கு சொல்லுங்க? களி அழிக்கலையா? நாரணம் வைகுண்டமாகி நாட்டிலே வந்தான்றே காரணம் இல்லாமாச்சு கலியுகம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சா அழியலையா? சொல்லுங்க, களி அழிஞ்சா கலியுகம் அழிஞ்சு போச்சுன்னு ஐயா சொல்ற. என்னன்னு சொல்லுங்க? பாரா அழிஞ்சுன்னா அழிஞ்சிச்சு. களி மாயா அழியல. மாயன்னா பக்கத்து வீட்டு மாயாக்காவா இல்லையா? வாங்கின வரமா? சரிதான், ஏதோ முடிவோட தான் இருக்கிறியா? ஊரே 1-2 விட்டுறதா இல்லை அதானே? பரவாயில்ல, பிடிக்காம விடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக ஐயாவுடைய மக்கள் என்ன செய்யணும்? ஐயா என்ன சொல்ல வராங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரியாமல் இருக்கும்போது தான் பல பேர் வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஆகமத்தில் என்ன செய்யக்கூடாது? பிறலே வரக்கூடாது. நல்லா பிரிச்சுக்கலாம், ஆடிக்கலாம், பாடிக்கலாம், மகிழ்ந்துக்கலாம். ஆகமத்தோடு ஐயா சொல்றாரு, சட்டம் மறவாதே தன்னளவு வந்தால். இது யாருக்கு? நமக்கு சொல்லல. முதல்ல வைகுண்டருக்கு, நம்மை காக்க வந்த வைகுண்டருக்கு நாராயணம் சொன்ன வரிசை நிறைய சொன்னார் இல்லையா? அடக்கம் பெரிது